ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறோம். நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நைட் டிராவல்ல சேலம் வந்து ஒரு கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிட்டு அங்க இருந்து பக்கத்துல இருக்க ஏற்காடுக்கு போய் ஸ்டே பண்ணதையும் அங்க என்ஜாய் பண்ணது எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிருந்தேன். அது டே 1. டே 2 ஏற்காடுல என்னென்ன இடங்களை பார்த்தோம், எப்படி இருந்துச்சு, நான் எப்படி ஃபீல் பண்ணேன் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது காலையில இருந்து மதியம் வர உள்ளது. இப்போ இன்னைக்கு நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, மதியத்துக்கு மேல பிகு பார்க்ல இருந்து வெளியில வந்த பிறகு நாங்க எங்க போனோங்கிறது இப்ப பார்க்கலாம் வாங்க. பிகு பார்க்ல இருந்து கிளம்பி ரெண்டாவது நாங்க போன இடம் ஸ்கை பார்க். ஸ்கை பார்க்கோட டைம்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 5:30 வரை உள்ள என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஆளோட என்ட்ரி டிக்கெட்னு பாத்தீங்கன்னா 1000 rupees. 5 வயசு மேல உள்ள குழந்தைகளுக்கு ஃபுல் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். இப்படி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேம்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் தனியாவே சார்ஜ் பண்றாங்க. இந்த ஸ்கை பார்க்கோட ஸ்பெஷல் இந்த பஞ்ச் ஜம்பிங் தான். ஃபர்ஸ்ட் இதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி தான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏங்க ஏங்க அவ்வளவுதான் இறக்கி நம்ம கையை பிடிக்கல. கையை பிடி. அது போற ஸ்பீடுக்கு ஆகாஷுமே ரொம்ப பயந்துட்டான். தூரத்துல இருந்து பார்க்க எங்களுக்குமே கொஞ்சம் பயமா தான் இருந்து. ஆகாஷ் பயந்தத முகத்துல காட்டாம எவ்வளவு தூரம் சமாளிக்காம பாருங்க. கம்மியான தூரம் தான். நான் இதோட இட்ட போனோம். நம்ம மொத்த தமிழ்நாட்டிலேயே ரொம்ப உயரத்துல இருக்கிற பஞ்சம்பிங்னா இதுதான். ஜெசிகாவ மாதிரி தாங்க நானும் வேடிக்கை மட்டும் தான் பாக்கறதுக்காக பக்கத்துல போய் நின்னேன். ஆனா என்னையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. தூரத்துல இருந்து பாக்கதை விட அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்து. One, two, three. என்னாச்சு? இதுல நான் மட்டும் பயப்படல, ஜெசிகா ஆகாஷ் என்னவன் எல்லாருமே பயந்துட்டாங்க. வாய்ஸ கேட்டா உங்களுக்கே தெரியும். குறுக்குல இருந்து கடமுடான்னு சத்தம் அடிச்சு குறுக்கு வழி இழியெல்லாம் சரியா தான் இருக்கும். இந்த கேமுக்குமே தனியா தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. குட்டீஸா அதை ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தாலும் என்ஜாய் பண்ணாங்க.
ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா அதுல 4 ரவுண்ட் அடிக்கலாம். 200 rupees சார்ஜ் பண்றாங்க. இப்படி வெளியில இருக்கிற கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு ஸ்கை பார்க்குக்கு உள்ள இருக்கிற அந்த அட்வென்ச்சர் கேம்கள்லாம் என்ஜாய் பண்றதுக்காக இன்சூரன்ஸ் கவுண்ட்ல எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஒரு என்ட்ரியும் போட்டுட்டு உள்ள கிளம்பிட்டோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு கேமையும் ஒரு நேரம் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கு தக்கன ஒரு டேகும் கையில மாட்டி விட்டுருந்தாங்க. ஆகாஷ் உட்கார்ல இன்னொரு வாட்டி. இப்போ நம்ம டே பார்க்கை என்ஜாய் பண்ண வந்திருக்க மாதிரி நைட் பார்க்கும் வச்சிருக்காங்க. அதுக்கு ஃபுல்லுமா லைட்டிங்ஸ் கொடுத்து சூப்பரா டெக்கரேட் பண்ணியும் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிகு பார்க்ல நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி பேர்ட்ஸ் ஃபீடிங் ஸ்பாட்டும் இங்க இருக்கு. என்ன விரும்பியா காலர் பிடிக்குது. காலர் அது உங்களை என்ன நினைச்சுன்னு தெரியல. அதுவே பிக்குதுங்க. அடுத்த பட்டனை பிக்குதுங்க. அடுத்த பட்டன் டேடிக்கு அதுக்கு பட்டன் நாங்க பிகு பார்க்ல மீட் பண்ண பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சமத்து பிள்ளைங்களா இருந்து, ஆனா இதெல்லாம் கொஞ்சம் சேட்டக்கார பிள்ளைங்களா இருக்கு. நெக்ஸ்ட் அது பக்கத்துல இருக்கிற டனல் அக்வாரியம். பெரிய பெரிய மீன்களா இல்லாட்டாலும் கொஞ்சம் மீன்கள் பார்க்க கண்ணுக்கு அழகா இருக்கு. உள்ள வந்து விளையாடி என்ஜாய் பண்ணி கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம். இல்ல குட்டீஸ் இருக்கிற சின்ன பசிய போகிறதுக்கு அங்கேயே 2 கடைகளும் இருக்குது. என்னவனுக்கு ஃபில்டர் காஃபி, ஜெசிகாக்கு கோல்டு காஃபி, எனக்கு ஹாட் சாக்லேட், ஆகாஷுக்கு 3 பேர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேரிங் வேணுமா. இது போக சின்ன சின்ன கடைகளும் இருக்குது. அதுல ஃபுல்லும் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்குது. மேக்சிமம் இப்படி இருக்கிற கடைகள் எல்லாமே பொரிச்ச ஐட்டங்கள் தான் நிறைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி மேகியும் அங்க நிறைய இடங்கள்ல குக் பண்ணி கொடுக்காங்க. சின்ன பசிய போக்கியாச்சு, எனர்ஜி ஏத்தியாச்சு. நெக்ஸ்ட் கேம்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண கிளம்பிட்டோம். இருக்கிற பெரிய பெரிய மரங்களுக்கு இடையில மரத்தினாலையும் கயிறுனாலையும் ஒரு தொங்கு பாலம் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. இதுல சும்மா நடக்கும் போதே நல்லாவே அசையுது. எனக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயம்னு தெரிஞ்ச பிறகு குட்டீஸ் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இப்படி அங்கங்க ஒரு டனல் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நைட் பார்க்குக்கு உள்ளது. இதுல ஃபுல்லா குட்டி குட்டி சீரியல் லைட் இருக்கு. இதுக்கு நைட் டைம்ல மின்னும் போது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கவே. இங்கே ஸ்கேரி ஹவுஸும் இருக்குது. கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3D ஷோரூமும் இருக்குது.
நெக்ஸ்ட் ரோப் கேம், சைக்கிளிங்லாம் போகிறதுக்காக ஹெல்மெட், சேஃப்டி பெல்ட் எல்லாமே வியர் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க போனது ஸ்கை சர்ஃபிங். பேரண்ட்ஸ் எப்பவுமே பெரியவங்களா ஆகக்கூடாது. குட்டீஸ் வளரும் போது அவங்க கூடவே சேர்ந்து வளர்ந்தா, அவங்க கூடவே சேர்ந்து என்ஜாய் பண்ணா மட்டும்தான். அதுலயும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்தோம்னா அவங்க நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கை சைக்கிளிங். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னவன் மட்டும் ஃபர்ஸ்ட் போயிருவாங்க. ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து வீடியோ எடுக்கிறதுக்காக. அதனால இந்த ரைடுகள் எல்லாத்தையும் அவங்கள என்னால காட்ட முடியல. இந்த படத்துல சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்குன்ன மாதிரி வெளியில பார்க்க நல்லா அட்வென்ச்சர்லாம் அட்டன் பண்ற மாதிரி ரொம்ப போல்டா தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு பயந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். தம்பி ஆட்டி விடு. ஒவ்வொரு கேம்லயும் என்ட்ரு ஆகும் போதே கையில மார்க் பண்ணிருந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த கேமை நம்ம ரிப்பீட்டடா விளையாட முடியாது. ஒரு கேமையும் ஒவ்வொரு வாட்டி தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது எல்லாமே அட்வென்ச்சர் ரோப். மம்மி அதே முன்னாடி நான் எடுத்து பார்க்கேன். பெரிய பெரிய மரங்களை பேசிக்கா வச்சு இத்தனை கேம்ஸ் வச்சிருந்தாலும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மரங்கள் எல்லாத்துலயும் பெப்பர் பிளான்ட்டையும் பார்க்க முடியுது. கேம்ஸ் தவிர வேய தவிர மீதி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் காஃபி பிளான்ட்டும் இருக்குது. இந்த அட்வென்ச்சர் கேம் எல்லாத்தையுமே சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டோம். நெக்ஸ்டா நாங்க போகக்கூடியது ஸ்கை கிளாஸ் வாக். இதுக்காக நாங்க ஒரு ஆஃப் ரோடிங்ல, அதுவும் ஹில்ஸ் மேல ஏறணும். அவ்வளவு உயரம் மேல போகிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து. இதோட வியூ எவ்வளவு அழகா இருக்கோ, ஆனா அத ஃபீல் பண்ணும்போது அவ்வளவு பயமா இருக்கு. இருக்கிற காத்துக்கு இந்த பிரிட்ஜ் லைட்டா ஷேக் ஆன மாதிரி இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் பயத்தை அதிகரிக்குது. இந்த கிளாஸ் நிக்க மாதிரி இருக்கு. கிளாஸ் பிரிட்ஜை பார்க்க ஆர்வத்துல கடகடன்னு மேலே ஏறி வந்துட்டோம். கீழே இறங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் கீழே இறங்க ஆரம்பிச்சோம். இன்னும் இதுலயே 2-3 கேம்ஸும் இருக்கு. ஆனா எங்களுக்கு டைமும் இல்ல, ரொம்ப டயர்டாவும் ஃபீல் பண்றோம். ஸ்கை பார்க் மொத்தம் 7 ஏக்கர்ல வச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு காஃபி தோட்டம். அது போக அங்கங்க வித்தியாசமான மரங்கள், பூச்செடிகள் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு, ரம்மியமா இருக்கு. இன்னைக்கு கிளைமேட்டும் எங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்குது. இருநூறு வருடம் பழமையான ஒரு கள்ளிச்செடி 3 தலைமுறைய பார்த்திருக்கு. பார்க்கவே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க.
இதோட பக்கத்துலயே ஏற்காட்டை பத்தின ஒரு ஸ்பெஷலான மியூசியம் இருக்கு. உள்ள என்ட்ரானதுமே கையில மார்க் பண்ணிருந்தாங்க. இதையுமே ஒரு வாட்டி தான் உள்ள போய் பார்க்க முடியும். இது வந்து 200 வருஷம் பழமையான வீடுங்க. பிரிட்டிஷ்காரங்க வாழ்ந்த வீடு. இங்கே வாழ்ந்தவங்களோட ஃபோட்டோஸ், அவங்க யூஸ் பண்ண திங்ஸு, பிரிட்டிஷர்ஸ் இங்கே இருக்கும்போது ஏற்காடு எப்படி இருந்தது, மலைவாழ் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. இன்னொன்று வந்து சேலம் மாடர்ன் தேட்டரோட ஹிஸ்ட்ரி. மாடர்ன் தேட்டர்னா ஏவிஎம் ஸ்டூடியோ மாதிரி ஒரு ஸ்டூடியோ, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்டூடியோ அதுதான். அங்கேருந்து வந்து ஏற்காட்டில் எடுத்த பழைய படங்களோட கலெக்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. தேங்க்யூ. இதுலயும் முக்கியமா தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச அலிபாபாவும் 40 திருடர்களும் இதே பகுதியில தான் எடுத்திருக்காங்க. அத பத்தின நிறைய மெமரிஸ இங்க பார்க்கலாம். அந்த படத்துல யூஸ் பண்ண நிறைய திங்ஸ்களையுமே நம்ம இங்க பார்க்க முடியுது. இங்க போட்டோஸ் வீடியோஸ் நாட் அலௌடு. பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட இந்த வீடு ஃப்ளோரா இருக்கட்டும், இருக்கிற அமைப்பா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ட்ரீ ஆஃப் லைஃப். இது இந்த ஸ்கை பார்க்கோட ஒரு முக்கியமான ஸ்பாட். ஒரு பெரிய மரத்தோட தண்டுல கிளையில ஒரு 101 விலங்குகளின் சிற்பங்களை சூப்பரா செதுக்கி வச்சிருக்காங்க. இதுல நம்ம பாக்குற நம்மளுக்கு தெரிஞ்ச அனிமல்ஸ் போக நம்ம கற்பனையாகவோ கார்ட்டூனாகவோ பார்க்கக்கூடிய அனிமல்ஸ் கூட நம்ம இங்க பார்க்கலாம். பெரியவங்களை விட குட்டீஸ் இது ஒவ்வொரு அனிமல்ஸையும் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா ஜாலியா இருக்கு. இப்போ 102 விலங்கு நீங்க கண்டுபிடிவாங்க. 100 வருஷம் ஆன மரம்னால தும்பிக்காது. இல்ல அது ஆடும். அப்படின்னா இப்படி ஏறல. இதுக்கு ஸ்டெப்ஸ் போட்டு. நோ 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 இப்படி ஏறலாம். ஆச்சி. இதோ கடக்கு. என்ன பாருங்க. ஒண்ணும் பார்க்கற வந்துரு. ஒரு பாம்பு மட்டும் தான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். நல்லா இருக்கலாம் எல்லாமே பார்க்க. அதே மாதிரி இந்த பார்க்ல நிறைய இடங்கள்ல போட்டோ பாயிண்டும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அங்கங்க நின்று டிஃபரெண்டா போஸ் கொடுத்து நிறைய போட்டோஸும் கேப்சர் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற எல்லா கேம்ஸ்லயுமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த பஞ்ச் ஜம்பிங் மாதிரி இதுவும் ஒரு ஸ்பெஷலான கேம். இந்த ஜெயிண்ட் ஸ்விங்குக்கு தனியாவே பே பண்ண வேண்டியதாகவும் இருக்கு. நேரத்தை அனுசரிச்சு ஒரு 2 கேம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதை விட்டு வெளியில வந்து குட்டீஸோட ஃபேவரேட்டான இந்த ட்ரம்போலின் பார்க்குக்குள்ள போயாச்சு. இந்த பார்க்ல 1/2 மணி நேரத்துக்கு 450 சார்ஜ் பண்றாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் சின்னவங்களோ பெரியவங்களோ உள்ள என்ட்ரானாலே 450 பே பண்ணிடணும். அவங்க கொடுக்குற நேரம் தான் 1/2 மணி நேரம். ஒன்று அதுக்குள்ளே குட்டீஸே டயர்ட் ஆயிடுறாங்க. அதுமாரி ஒரு சில பெரியவங்க ஃபுல் டைமே இன்னும் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கும் அவங்க ஒன்றுமே சொல்கிறது இல்லை. எவ்வளோ நேரம் தான் பார்வையாளர்களாகவே இருக்கிறது, நம்மளும் களத்தில் இறங்கலாம்னு சொல்லி என்னவனும் இறங்கிட்டாங்க. இதில் குட்டீஸ் மட்டும் விளையாடுறத விட அவங்க கூட சேர்ந்து பெரியவங்களும் விளையாடும் போது அவங்க ரியலி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு இதில் நடக்கணும்.
அப்பப்போ சின்ன பிள்ளையாவும் ஆயிருதான் ஆகாஷ். ஆகாஷ் போகுது வா. இந்த பஞ்சம்பிங்ல இருந்து ஆகாஷ் ஜெசிகா என்னவன வெளியில கூட்டிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிட்டு. ஸ்கை பார்க்கோட என்ட்ரன்ஸ்லயே இப்படி ஒரு கடை இருக்கு. இந்த கடை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இதுல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாய்ஸ், இம்பார்ட்டன்ட் ஜூஸ், ஸ்நாக்ஸ், கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸ் இருந்து, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருந்து, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த கடைக்கு என்ட்ரானோம். ஆனா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அங்க அவைலபிளா இல்ல. ஆனா குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஜூஸ், ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய திங்ஸ்களை வாங்கிக்கிட்டோம். அதுலயும் இங்க ஒரிஜினலான மலை தேன் கிடைக்குது. டேஸ்ட் பண்ணி இது பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். மொத்தத்துல ஸ்கை பார்க்ல உள்ள என்ட்ரான நேரத்துல இருந்து வெளியில வர்றது வர அவ்வளோ சூப்பரா ஜாலியா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பவும் போறோம். இன்னைக்கு நைட்டு நாங்க ஊருக்கு கிளம்பி ஆகணும். ஓரளவுக்கு இருட்டதுக்குள்ள மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம்னா ஊருக்கு போய் சேரது ஈஸியா இருக்கும். இங்க இருந்து மெயின் டவுனுக்கு போறதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. பகல் ஃபுல்லும் விளையாடி டயர்டானது மட்டும் இல்லாம ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் அழுக்கா இருக்கு, கசகசன்னு இருக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஊருக்கு கிளம்பணும்னா நல்லா இருக்கும். ஏற்காடு மெமரிஸ்க்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், சாக்லேட் வாங்கணும், காஃபி பவுடர் வாங்கணுங்கிறதுக்காக அங்கங்க இப்போ ஸ்டாப் பண்ணோம். ஸ்கை பார்க்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணும்போதே இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. இது இப்போ புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. இதில் இருக்கிறது எல்லாமே மினியேச்சர். நம்ம ஒரு தீமை பிளான் பண்ணி அதுக்கு தக்கன இதில் இருந்து குட்டி குட்டி திங்ஸுகளையும் கலெக்ட் பண்ணி அதில் அரேஞ்ச் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 40 ரூபீஸ், 50 ரூபீஸ்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரேட்டு போட்டிருக்காங்க. நார்மலான நல்ல கிளிட்டரிங் ஷேப்லையும் இருக்குது, கொஞ்சம் மேட் ஃபினிஷில் உள்ளதும் இருக்குது, 3D எஃபெக்டில் நைட்டு கிளிட்டர் ஆகக்கூடியதும் இருக்குது. இங்கேயுமே ஏற்காடுக்கு ரிலேட்டடாக ஏதாவது மேக்னெட் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தேன். அது ஒன்றும் இங்கே அமையலை. இங்கே நிறையவே ஃபோட்டோஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து இங்கேயே 1 மணி நேரத்துக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொன்றையா பார்த்து குட்டீஸ்க்கும் கொஞ்சம் டாய்ஸ் வாங்கிட்டு ஓகே வீட்டுக்காவது ஏதாவது ஞாபகார்த்தத்துக்கு வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்தோம். ஆகாஷ்க்கு பிடிச்ச மாதிரி இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் நிறைய மினியேச்சர் இருந்து ஆகாஷ் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் ஆசைப்படுவான். ஆனா என்னமோ அவனுக்கு அங்க அதெல்லாம் பார்க்க விருப்பம் இல்ல. பட் ஜெசிகா நிறைய கலெக்ஷன்ஸ் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ கலெக்ட் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு மட்டும் இல்ல, அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிஃப்ட் பண்ற மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டா. நிறைய டிஃப்ரெண்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஸ்டாச்சூஸ் எல்லாமே இங்க இருக்குது. ஏற்காடு ஞாபகார்த்தத்துக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. இந்த ஷாப்ல இருந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சாக்லேட் ஃபேக்டரியும் அதோட ஷாப்புமா இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம என்ன டேஸ்ட்ல சாக்லேட் கேட்குமோ அதை சூப்பரா ரெடி பண்ணி கொடுக்காங்க. அதாவது நட்ஸ் போட்டா, டூட்டி ஃப்ரூட்டி போட்டா, இல்ல பிளெயினாவா, இல்ல மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸா, அப்படி பார்த்து நம்மளுக்காக பண்ணி கொடுக்காங்க. எங்க வீட்டு குட்டீஸ்க்காகவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காகவும் கொஞ்சம் நிறையவே ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்பைசஸும் காஃபி பவுடரும் வாங்குறதுக்காக மெயின் டவுனில் இருக்கிற தமிழ்நாடு லெவலில் நடத்திட்டு வர மகளிர் திட்டத்தில் இருந்து ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் கம்மியான விலையிலையும் ஸ்பைசஸ், காஃபி பவுடர் எல்லாமே கிடைக்கி. ஸோ எனக்கு தேவைக்கு அங்கே போய் வாங்கிக்கிட்டேன். அது பக்கத்துலயே ஒரு ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. அங்கேயே ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளும் பஜ்ஜி சொஜ்ஜின்னு ஒரு பெரிய லைனே இருக்குது. வயிறார வேணுங்கிறதெல்லாம் வாங்கி திருப்தியா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ மணி 7 ஆகுது. இங்க இருந்து மலையை விட்டு கீழே இறங்கி அங்க இருந்து ஊருக்கு போனோம். இருக்கிற லக்கேஜ் எல்லாம் முதல்ல மாதிரி நல்ல நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு குட்டீஸ்க்கு பெட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த காட்டேஜ்ல கிடைச்ச தண்ணியும் குடிக்க டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. எங்க ஒரு தண்ணி மாதிரியே நார்மலா தெரிஞ்சுது. ஸோ இருக்கிற பாட்டில்கள் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். நேற்று நைட்டு நல்லா தூங்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு பகலை ஃபுல்லும் நல்லா ஓடி ஆடி விளையாடி நல்லா டயர்டாக இருக்கும். இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணணும்னு தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்னவனுக்கோ நாளைக்கு ஊரில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நைட் டிராவல்லே ஊரை பார்த்து கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நெக்ஸ்டா என்ன ஸ்பெஷல்னா, ஏற்காடு வரும்போது பகல்ல மலையோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு வந்தோம். இப்போ நைட் டைம்ல அந்த ஹில்ஸ் ஏரியா, அந்த வளைவுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு ரசிக்க போறோம். டவுன் விட்டு வெளியில வந்து மொத்த ஏற்காடுக்குமே ஒரு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. இங்கிருந்து போகும்போது எப்படி எத்தனை ஹேர்பின் பென்ஸ் இருக்குன்னு என்னென்னமோ அதே மாதிரி கீழே இறங்கும் போதும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு வந்தோம். போகும்போது நான் மட்டும் தான் கவுண்ட் பண்ணிக்கிட்டு போனேன். ஆனா திரும்பி வரும்போது குட்டீஸும் என்னவனும் சேர்ந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னதா ஒரு மழை தூறலும் இருக்கு. கார்ல இருந்து நம்ம கிளைமேட்டை என்ஜாய் பண்ணாலும் டிரைவ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இங்கிருந்து போகும்போது 7வது 14வது வளைவுகள்ல நம்ம பார்த்த இந்த மொத்த சேலம் சிட்டியையும் இப்போ நைட் டைம்ல பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. 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 அவ்வளவு அழகா இருக்கு
மொத்த சேலமும் இப்படி தெரியுது. ஒரு 10 வளைவை தாண்டி இருப்போம். அதுக்குள்ளேயே பயங்கரமான மின்னலும் கொஞ்சம் மழையும் அதிகமாயிட்டு, இறக்கமான பாதைங்கிறதுனால ஸ்பீடையும் கம்மி பண்ணிட்டு ஸ்லோவா தான் வந்தோம். அடைச்ச காது எல்லாமே திறக்கவும் ஆரம்பிச்சு, குட்டீஸ்க்கும் கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சுட்டு, நம்ம ஊர்கள் எல்லாம் நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்குது, இங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கும் இல்லையே ஏன் டேடின்னு சொல்லி ஆகாஷ் கேட்கான். அதுக்கு என்ன வேணும் கரெக்டா ஆன்சர் பண்ணும்போது அவனுக்கு ஓ இதனால தானா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டுதான். என்னவன் ஆகாஷ்க்கு சொன்ன பதில் என்னன்னா, கொஞ்சம் சறுக்கலாகவோ இல்ல உயரமாகவோ வளைஞ்சு வளைஞ்சு போற பாதைகள், இதுல சடனா ஸ்பீட் பிரேக்குக்காக வண்டிகள் பிரேக் அடிக்க முடியாது. சப்போஸ் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது தெரியாம வண்டியை விட்டுட்டாங்க அப்படின்னா பிரேக்ல கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆபத்துல முடியலாம். ஹில்ஸ்ல டிரைவ் பண்ணும்போதே கவனமா தான் ஓட்டுவாங்க, அதனால ஸ்பீட் பிரேக்கர் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. இப்படி சுவாரஸ்யமான கொஞ்சம் கான்வர்சேஷனோட மலையை விட்டு கீழே இறங்கி வந்து சேலம் சிட்டியையும் ரீச் பண்ணோம். ஆகாஷ்க்கு இருந்த டயட்ல தூக்கம் வர ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு பெட்டை ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள தூங்கவும் வச்சுட்டு நாங்க டிராவலை கண்டினியூ பண்ணோம். புறப்படு போகுது வண்டி. இந்த டிராவல் அப்பம்லாம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக கை கொடுக்குற ஒரு பார்ட்னர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப் தான். சிட்டியை கடந்து 4வேக்கு வந்த பிறகு சேலத்துல இருந்து திண்டுக்கல், அங்கிருந்து மதுரை, மதுரையில இருந்து திருநெல்வேலி, அதே 450 கிலோமீட்டர்ஸ் 6 மணி நேரம் டிராவல். இங்கிருந்து போகும்போது என்னவனை முழிக்க வைக்கணுங்கிறதுக்காக லொடலொடன்னு பேசிக்கிட்டு ஃபுல்லுமா முழிச்சு உட்காந்துருந்தேன். பட் ஊருக்கு திரும்பும்போது என்னால் டயர்ட், கண்ணை திறந்து உட்காரவே முடியல. நான் நல்ல தூக்கம். என்னவன் எனக்காக இதை கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. இடையில 2 டீ கடையில நிப்பாட்டி ஒரு ரெஸ்ட்டும் எடுத்த பிறகு 6 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறமா பத்திரமா வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 2 நாள ஒரு 3 விளாக உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பார்த்துருப்பீங்க நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஏற்காட்டுல இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன், என்னோட டே எப்படி போகுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் விளாக்ல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் எ நைஸ் டே.